அவன் மேலே தப்பு இருந்தாலும் அடி நம்மளுக்கு தான் பாஸ். நம்ம தமிழ்காரங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. லாரி இறங்கின மாதிரி தெரியுது. இங்கேருந்து நம்ம வந்து டைரக்ட் வே டு புனேங்க. இப்போ வந்து நம்ம புனேக்கு போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு நான் நேஷனல் ஹைவே போய்ட்டு நான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஹைவேல இறக்கி விட்டாருங்க. இங்கேருந்து டைரெக்டாக லிஃப்ட் எடுத்து புனேக்கு போகலாங்க. வண்டி நின்றுச்சுங்க, கேட்டு பார்ப்போம். कहाँ जा रहा हूँ? अंगोला ना मैं ड्रॉप करो. ओके ठीक है, थैंक यू भाई. भैया आपका नाम क्या है? सचिन. सचिन. தண்ணி தவிக்குதுன்னு சொன்னேன். அண்ணன் வந்து கேனில் பிடிச்சிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ அப்படியே குடிச்சிட்டு இவர் வந்து ஒரு 150 கிலோமீட்டரில் என்னை வந்து ட்ராப் பண்ணிடுவாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ பேக்கெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து மகாராஷ்டிரா வண்டி தான். அது பார்த்து போவோம் நம்ம. மகாராஷ்டிரா கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா போகிற ரூட்டை பாருங்க கைஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டீப் ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு ரோடுங்க, சிங்கிள் ரோடு போயிட்டுருக்கு. டபுள் ரோடு கூட கிடையாது. என்ன சொல்றாருன்னா, நீ வர பிளேஸ் ஃபுல்லாமே வியூ சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இந்த சைடு ஃபுல்லாமே வேற லெவலுங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. கர்நாடகா ஃபுல்லாமே நான் மேக்சிமம் பார்த்தது ஓட்டு வீடு தாங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, எல்லாமே ஓட்டு வீடு தான் மேக்சிமம். இந்த 300 கிலோமீட்டர் இருக்கும்போது நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. அடுத்து இவரை ட்ராப் பண்ணதுலேருந்து நான் 300 கிலோமீட்டர் நான் வந்து புனேக்கு நான் போகணும். அடுத்த லிஃப்ட் எடுத்து போகணும். 300 கிலோமீட்டர்னா 300 கிலோமீட்டர். ठीक है. இனி நம்ம போகிறது ஃபுல்லாமே ஹில்ஸ்னாங்க. இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் நல்லா வந்து ட்ராப் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இறங்கி நான் ஏதாவது ஸ்டே பார்த்துட்டு அதுக்கடுத்து லிஃப்ட் எடுத்துட்டு நான் அப்படியே நான் வந்து போகிறேங்க. லாரி இறங்கின மாதிரி தெரியுதாங்க. டவுன் ஆயே. ஸோ லாரி இறங்கிக்கிச்சுங்க. சேஃபாக தான் முடியும். ராஜஸ்தான் லாரி. ஆத்தாடி ஆத்தா, நல்லா மழை பெய்யுது கைஸ். அப்பா பார்க்கலாம் என்னண்டு. இன்னும் நம்ம கர்நாடகாக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் நம்ம மகாராஷ்டிரா போகிறதுக்கு புனே போகிறதுக்கு 400 கிலோமீட்டர் இருக்குங்க. போகலாம் அப்படியும். இதாங்க பெங்களூர் புனே ஹைவேங்க. இந்த ஹைவே தான் பெங்களூர்லேருந்து புனேக்கு டைரக்டாக போகிற ஹைவே. இந்த ஹைவே தான். இப்போ வந்து ரைட்டில் கட் பண்ணுறாரு. நம்ம போகிறது ஸ்ட்ரெயிட் ஹைவே. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போகிறோம். அவர் என்னென்னா ரைட் கட் பண்ணிட்டு போகிறாராம். ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் நைட் ஆயிடுச்சு. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ட்டை போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்புவோம். ஓகேங்களா? ஓகே பாய். ठीक है, थैंक यू सो मच. शुक्रिया, धन्यवाद. शुक्रिया, धन्यवाद. ஒரு தாபாவுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டென்ட்டு அடித்து தூங்கிடலாம். பருப்பும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்திருக்கு கைஸ். நீ ஒரு பெரிய நான் வரும், அதை மட்டும் அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஒரு நான் வந்து 10 ரூபா தான். வந்து பெரிய நானாக இருக்கும். ஆனால் வந்து அது வந்து அந்த ரொட்டி 10 ரூபா தான். இந்த நானு தான் கைஸ். இது வந்து இதோட விலையை வந்து 10 ரூபா தான். ஆனால் இந்த தாலோட விலை வந்து 80 ரூபா கைஸ். ஓகே கைஸ், டென்ட்டு போட்டாச்சுங்க. பேக்கெலாம் அந்த சைடு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இங்கே வந்து நிறையா லாரி நிற்கிது. ஏதாவது ஒரு லாரியை பிடிச்சி நாளைக்கு புனே வந்து லிஃப்ட் கேட்டு நாளைக்கு புனேக்கு போயிடுறோங்க. ஸோ டைம் வந்து இப்போ 11 மணி ஆகுது. பேக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு தூங்குவோம் கைஸ். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் காலைல. ஸோ கைஸ், டென்ட்டில் வந்தாச்சுங்க.
ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் மழை மட்டும் வராமல் இருந்தால் ஓகே. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இப்போ மழை மட்டும் வராமல்னா சமாளிச்சிருவேன். ஏன்னா சரியில்லாத இடத்துல போட்டு வச்சுங்க டென்ட்டை. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஸோ எது மழை பெய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் மழை பெய்யும். ஸோ எந்திரிச்சாச்சுங்க. நல்லா அன்றைக்கெலாம் சரியான தூக்கம், நல்ல தூக்கங்க. ஸோ மழை பெஞ்சிச்சு நைட்டு ஃபுல்லாமே. இங்கேருந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மழை பெய்யாத இடத்த பார்த்து உட்காந்தேன், பஸ் ஸ்டாண்டை பார்த்து. அப்புறமும் இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் விண்ட் அடித்து கொஞ்சம் மழை பெஞ்சு சாரல் அடிச்சிச்சுங்க. ஸோ அப்படியே டென்ட்டை மடித்து பேக் பண்ணிவிட்டு ரெடியாகும். எப்படி செட்டப்பு, கீழே நியூஸ் பேப்பர்லாம் அங்கே இருந்துச்சு இந்த இடத்துல, அதை எடுத்து கீழே அப்படியே விரிச்சிட்டு, ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்களேன் நைட்டு ஃபுல்லாக தண்ணியாக வந்திருக்கு பாருங்க. ஸோ அதனாலேயே தான் நியூஸ் பேப்பர் போட்டது கீழே. அதுவும் இல்லாமல் இடம் வேறு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க, ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் நியூஸ் பேப்பர் போட்டு செட் பண்ணி டென்ட்டை போட்டு இப்போ மடிச்சுக்கிருக்கேன். பேக் பண்ணியாச்சு. இப்போ லிஃப்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம தமிழ்காரன். உங்கள் பேர் ஆனந்த். எந்த ஊர்ண்ணே நீங்கள்? பழனியா? இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் என்னது? ஃபைனான்ஸா? சரி சரி. நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்தால் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க? பரவாயில்ல, இங்கே செட்டிலா? சரி சரிண்ணே சரி. எதிர்பார்க்காத தருணம் என்ன பாயினே. நம்ம தமிழ்காரங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே ஓகே பாயினே. சரிண்ணே. சேனல் நேம் போத்தி டிராவலர். போத்தி டிராவலர் செக் பண்ணி பாருங்க, யூடியூப் சேனல் போத்தி டிராவலர். அந்த கீழே இருக்கும் அந்த சேனல் தான் சார். எல்லா கேரளா எல்லா பிளேஸும் போயிருக்கு. சரி ஓகேண்ணே. ஓகே பாய்ண்ணே. சில லாரி டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க கைஸ், அது ரொம்ப தூரம் போய் பார்த்துட்டு நுப்பாட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டே போய் நுப்பாட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லாரி. ஓ, இது வண்டி பார்க்க தமிழ்நாடு வண்டி மாதிரி இருக்கு. தமிழ் தானா நீங்கள்? ஆனால் வெஸ்ட் பெங்கால்னு போட்டிருக்கு. சரி, எங்கண்ணே போகிறீங்க? பூனேயில் இருக்கிறீங்களா? ஓகேண்ணே. ஸோ பூனே கிடச்சிட்டுங்க. எனக்கு அதே டவுட்டு, என்னடா இது வெஸ்ட் பெங்கால்னு போட்டிருக்கு, டபிள்யூபின்னா வெஸ்ட் பெங்கால், ஆனால் தமிழ்நாடு வண்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு இதாக இருந்துச்சு. கிளியர் ஆயிடுச்சு. பார்த்தா அண்ணன் தமிழ்காரன் தான் போல. போய்க்கிருக்கோம். அண்ணே உங்கள் பேர் என்ன பேருண்ணே? எந்த ஊர்? திருச்செங்கோடு. ஓகே ஓகே. அப்படியே போயிட்டு இருக்கோம் கைஸ். அண்ணே பாம்பே போகிறேன். என்னண்ணே பாம்பே போகிறீங்களா நீங்கள்? என்ன லோடு ஏற்றி போகிறீங்க? என்ன டிம்பர் கட்டையா? ஓகே ஓகே. அப்படியே போய்க்கிருக்குங்க. அண்ணே என்னண்ணே வெஸ்ட் பெங்கால் வண்டியில் இருக்கு, நம்பர் பிளேட் வெஸ்ட் பெங்கால் போட்டிருக்கு. இந்த டோல்கேட்டை தாண்டினா மகாராஷ்டிரா என்டர் ஆயிடுவான் அஃபிஷியலா. என்டர் இன் மகாராஷ்டிரா கைஸ். நான் மகாராஷ்டிரா ரீச் ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே. சூப்பருங்க. இன்னைக்கு கரெக்டாக எங்கேருந்து லிஃப்ட் எடுத்தேன்? கர்நாடகாவில் இருந்தேங்க, மிடில் இருந்தேன். கர்நாடகாவிலேருந்து இவர் தான் டைரெக்டாக ஒரே லிஃப்ட்டில் டைரெக்டாக நம்ம புனேக்கு போகிறோம். சூப்பர். 253 கிலோமீட்டரு. இன்னி போகிறது ஃபுல்லாக ஸ்லோவாக இந்த ஸ்பீடில் தான் போகணும் உள்ள மகாராஷ்டிரா வரைக்கும். இங்கே மகாராஷ்டிராவில் கார் அதிகம். எப்ப எவன் உள்ள வருவான்னு தெரியாதா? பாருங்க. பாருங்க, இதுதான் லாரி டிரைவர்ஸோட நிலைமை. ஸோ வண்டிக்கு தண்ணி பிடிச்சோம்.
குடிச்சிட்டு இந்த கடையில் டீ குடிக்க வந்தோம். இங்கே பாருங்களேன், சப்பாத்திலாம் ரெடிமேட் சப்பாத்தி அப்படியே சூடு பண்ணி அந்த சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது. சப்பாத்தி தந்தூரி ரொட்டி, சாரி. ஸோ அண்ணன் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பூனாக்கு வந்து 200 கிலோமீட்டர் தானே? 120 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரோட்டொட்டி வந்து நுப்பாட்டி சமையல் செஞ்சிட்ருக்கோம். என்னென்ன பண்ண நின்று எங்கே இது பண்ணுவா? ஸோ வெங்காயம், பீக்கங்காய், பூண்டு. இன்றைக்கி என்ன குழம்புன்னு வைக்க போகிறோம்? பீக்கங்காய் குழம்பா? ஓகே, பீக்கங்காய் குழம்பு. ரைட்டு. பூண்டை உரிச்சிட்டு அப்புறம் வந்து கவர் பண்ணுறேன். ரன்னிங் தான் அந்த இது வச்சிருக்க மாட்டீங்களா? ரூட்டுக்கு வைப்போம். அப்புறம் அவுட்டரில் வந்துருச்சுன்னா படம் தான். நல்லா அரிசியை கழுவிட்டு நல்லா செல்லில் சாக்கி சான் படம் ஓடிட்டுருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அரிசியை நல்லா கழுவிட்டு அடிச்சு விட்ற வேண்டியது. எத்தனை கிளாஸ் நீ போட்டீங்க? 2 கிளாஸா? Excuse me. எண்ணெய் எப்பவுமே நின்றுட்டு தான் சமைப்பீங்களா? ஏன்னா ஆமாம், நீங்களே அந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துல உட்காந்து அப்படியா? அவ்வளோதான், அப்படியே சுற்றி போக தான். சீரகம் வெங்காயம் வெங்காயம் போட போகிறோமா? வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, நான்வெஜ். ஓகே, அண்ணன் ரெடி பண்ணிட்டாரு. சாதம் ரெடி பண்ணி பீக்கங்காய் குழம்பு, பீக்கங்காய் கூட்டு அப்படி சொல்லிக்கலாமா? ஓகே. ஸோ கைஸ், அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஓகே கைஸ், நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சுங்க. இப்போ
அண்ணே வந்து டீ குடிக்க போயிருக்காரு. டீ குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து புனே கிளம்புறோங்க. இன்னைக்கு மதியத்துக்குள்ளே நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த நாளைக்கு நல்லா ஊரை சுற்றுவான். எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான். மறுபடியும் ரிட்டர்ன் நீங்க எங்க பெங்களூர் போயிருவீங்களா? சென்னை அடுத்த ட்ரிப். ரைட். சனிக்கிழமை லோட இறக்கிட்டு திங்கக்கிழமை மறுபடியும் ஏற்றிட்டு சென்னைக்கு. ஒரு பாலத்துல இருந்து ரோடு அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி ஆயிட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம புனேவை ரீச் பண்ணியாச்சு. அண்ணே வந்து டைரக்ட் எங்கன்னா நம்ம மும்பை போகிறாரு. நம்ம வந்து இங்கே இறங்கிக்கணுங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவார். நம்ம ரைட் கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதில் போயிடணும். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சரி போயிட்டு